நாங்கள் பண்ணி பத்திரிகையாளர்களுக்கு அந்த நலவாரியம் கேட்டது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா செய்தியாளர்களுக்கும் அந்த நலவாரியம் கிடைச்சிருக்கு. இது அதாவது ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு சேர்த்து வந்து நமக்கு அந்த ஓய்வூதியம் இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி கிடைச்சது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. நாங்களாம் பென்ஷன் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பத்திரிகையாளர்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீலகிரி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக வந்து முதலமைச்சர் நன்றி தெரியும். அதை நாங்கள் நேரில் பார்க்கணும். ஐயா பண்ணி சார் வந்து எப்போதும் எங்களுக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கிறார் சார். எப்போதுமே சார்கிட்டையும் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம், ஐயா உங்ககிட்டையும் வந்திருக்கோம். நம்ம நீலகிரி பத்திரிகையாளர்களுக்கு பட்டா எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு கொடுக்க முடியல, மானிய விலையில் அதுக்கு மேலே கீழே கேட்குது. இல்லை இங்கே கொடுத்துடலாம் சார். இப்போ இடம் பார்த்துருக்காங்க சார். இது ஐயா இருக்கும்போது ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி. இந்த இப்போ இந்த ஓடுதளம் வந்து மலையிட பயிற்சி மேலிட பயிற்சி நிறைய தமிழ்நாட்டு அரசு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு நிறைய வளர்ச்சி பணிகள், மேம்பாட்டு பணிகளை பண்ணிடுவோம். இப்போ இந்த வந்து சிந்தட்டிக் ஓடுதளம் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படி சொல்கிறேன்? நீலகிரி மட்டும் தமிழ்நாடு பூரா மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏற்கனவே 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு நமக்கு தெரியும். அதனால் மார்ச் வந்தது பிறகு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்து இங்கே வந்து கலந்துக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாக்கி நிறைய மெடல் வாங்கிட்டு இருக்கிறோம், அவார்டு வாங்கிட்டு இருக்கிறோம். வேறு என்ன வரும்? ஸோ இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்க சார். சென்னைக்கும் நீலகிரி கிளைமேட் எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீலகிரி வந்து எல்லா அனைத்து இடமும் பிடிக்கும்னு அன்னைக்கு போன மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குது சார்? நீலகிரி மாவட்டம் வந்தால் எப்போதுமே நான் ஒரு 4-3 நாள் தங்கி கழக நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி தவிர இந்த மாதிரி பார்க் போகிறது, சீனியர்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக வச்சுருக்கேன். நீலகிரி மாவட்டம் வரும்போதெல்லாம் நிச்சயமாக தொடர்ந்து செஞ்சுட்ருக்கேன். சார் இப்போ இது சார் நம்ம வந்து தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் எளிவு காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில் வந்து தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன் நிதின்னு சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் புத்தராட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும். சார், தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாடி வந்துடும் சார். இப்போ சமீபத்தில் கூட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு சார் தலைமையில் ஒரு பேரணி போய் நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சார். ஆனால் அது அதிமுக சேர்ந்த செல்வராஜ் வந்து ராணுவ வீரர்களாக தெரியும், நாட்டுக்கு தெரியாது. கோமாளிங்க அவர், அதனால் அது பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. நான் பெருசுப்படுத்த விரும்புகிறேன் சார். ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.